எல்லாரும் ஜெப சிந்தையோடு இருப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை படிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். இந்த வசனத்தை வைத்து நாம் பலமுறை தேவனுடைய செய்தியை கேட்டிருந்தாலும் இந்த காலங்களிலே ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷித்த செய்தியை தர விரும்புகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Thanks be to God who gives us the victory through our Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு ஜெயம் கொடுக்கும்படி தேவன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவாலே அல்லாமல் வேற இரட்சகர் இல்லை. இயேசு கிறிஸ்துவாலே தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவாலே நமக்கு ஜெயமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஜெயம்னு சொன்னா அதுக்கு எதிராக இன்னொன்று இருக்கிறது, தோல்வியும் இருக்கிறது. தோல்வி என்பது தலை குனியக்கூடியது, மன உளைச்சலை கொடுக்கக்கூடியது, வேதனை கொடுக்கக்கூடியது, வருந்தப்படக்கூடியது. ஜெயம் என்றால் கௌரவம், சந்தோஷம், மகிழ்ச்சி. ஜெயம் கொடுக்கிற தேவன். எல்லாரும் வாழ்க்கையிலே ஜெயத்தை தான் விரும்புகிறோம். நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன், பாஸ் ஆகிட்டேன், அதெல்லாம் சந்தோஷப்படுறேன். தோத்துட்டேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன், அப்ப வருத்தமா இருக்கு. எல்லாரும் கேட்குறாங்க, நீங்க பாஸ் பண்ணீங்களா? இல்லை. அது சந்தோஷமா இருக்கா? இல்லை. ஆண்டவரால இயேசு கிறிஸ்துவால் நமக்கு தேவாதி தேவன் ஜெயம் கொடுக்கிறார். நமக்கு ஜெயம் இயேசு கிறிஸ்துவாலே வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார், என் நாமத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக செய்வேன் என்கிறார். இயேசு கிறிஸ்துவால தான் ஜெயம் வருகிறது. வாழ்க்கையில அநேக தோல்வியின் மேல் தோல்வி அடைந்து வேதனையின் மேல வேதனை அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க புண்ணிய ஸ்தலத்துக்கெல்லாம் போய் பார்க்குறாங்க, அங்கே குளத்துல எல்லாம் குளிச்சு பார்க்குறாங்க. கங்கை, அம்மனா, காவேரி, கும்பகோணம் எல்லாம் குளிச்சு பார்க்குறாங்க. ஒரு வெற்றியும் காண முடியலை. ரொம்ப வருத்தத்தோடு தான் காலத்தை ஓட்டுறாங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு தான் ஜெயம் பெற்றவர், உலகத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றின் மேலும் ஜெயம் கொண்டவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. மரணத்தை ஜெயித்தவர் ஆண்டவர் இயேசுவை தவிர உலகத்தை, பிசாசை, மரணத்தை ஜெயித்தது வேறு யாரும் கிடையாது. கேட்டீங்களா? அதனால தான் இயேசு கிறிஸ்துவால தான் நமக்கு தேவாதி தேவன் ஜெயம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வேற யாராலும் இயேசு கிறிஸ்துவால அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. அதே போல நமது வாழ்விலே ஜெயம் என்பது, வெற்றி என்பது இயேசு கிறிஸ்துவால தான். அதுதான் உண்மை. நிறைய பேர் நிறைய புண்ணியத்தலம் போறாங்க, அந்த சடங்குகள் பாரம்பரியங்களை பின்பற்றுறாங்க. அவங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வெற்றி இல்லை, ஜெயம் இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில படு தோல்வி, படு வேதனை, வருத்தத்துல காலத்தை ஓட்டுறாங்க. என்ன பண்ணி என்ன கண்டோம், ஒன்னும் காணல, என்ன வாழ்க்கை முன்னேற்றமே இல்லை, விடுதலையே இல்லை, தோல்வியின் மேல் தோல்வி என்று வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்கிறாங்க. நாம ஏழை எளியவர்களா இருந்தாலும், நம்ம புண்ணியதலங்களுக்கு போகாட்டாலும், புனித யாத்திரை தொடராட்டாலும், இயேசு கிறிஸ்துவால் நமக்கு ஒரு ஜெயம் இருக்கிறது. வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நமக்கு ஜெயம் ஆண்டவர் இயேசு தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீர் ஜெய கிறிஸ்து, எனக்கு ஜெயந்தாரும், என்னுடைய வாழ்க்கையிலே ஜெயந்தாரும். பரீட்சை எழுதுக்கு முன்னாலே ஜெபம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும், நான் பரீட்சை எழுதியிருக்கிறேன், ஆண்டவராய் இயேசுவே எனக்கு ஜெயந்தாரும் கேட்க வேண்டும். என்னுடைய குடும்ப வாழ்வில் வெற்றியை தாரும், நான் எழுதின பரீட்சையில வெற்றியை தாரும், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வெற்றியை தாருன்னு கேட்டா ஆண்டவர் வெற்றியை தருவார். நான் எல்லாம் வெற்றி வேணும்னு விரும்பலைங்க. வெற்றி வேணும்னு விரும்பலைன்னா அப்புறம் தோல்வி தான் வரும். தோல்வி வர்ற வேளையில நம்ம மனசை பாதிக்கத்தான் செய்கிறது. மற்றவங்க கேட்கிறவங்க இன்னும் ரொம்ப வருத்தமா போகிறது. ஆகவே நமது வாழ்வில் வெற்றி தேவை, ஜெயம் தேவை. ஹல்லேலூயா. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்டா தருவார். உனக்கெல்லாம் ஜெயம் தருவேன்னு தரமாட்டேன்னு ஆண்டவர் சொல்லல. கோபத்தின் மேல் ஜெயம், பாவத்தின் மேல் ஜெயம், பிசாசின் மேல் ஜெயம், உலகத்தின் மேல் ஜெயம், பாரம்பரியங்கள் மேல் ஜெயம். இன்றைக்கு நமக்கு ஜெயம் என்று சொல்ற வேளையில வாழ்க்கையில பல பகுதியில் பொய்யின் மேல ஜெயம். பாயத்தா எப்போதுமே பொய் வருது, அதுல ஒரு ஜெயம் தேவை. ஒன்னு இல்லாதவங்கெல்லாம் கோபப்படுறது, அதுல ஒரு ஜெயம் தேவை. ஹல்லேலூயா. பிசாசின் மேல் ஜெயம். பிசாசு என்ன ரொம்பவே ஜோலி கொடுக்குறான், எனக்கு நிம்மதியே இல்லைங்க, எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு, பேய்க்க கோளாறு ரொம்பவே இருக்கு. பிசாசின் மேல் ஜெயம். எனக்கு ஆண்டவருக்காக வாழணும் ரொம்ப வாஞ்சை இருக்குங்க,
ஆனால் அந்த உலகம் தான் என்ன போட்டு அமுக்கி எடுக்குது, ரொம்ப பாடாப்படுத்துது. ஆண்டவர் இயேசு நமக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நீ ஜெயம் தாரும். ஜெயம் கொடுக்க தேவன் நமக்கு இருக்கிறார். யார் மூலம்? இயேசு கிறிஸ்து மூலம். நீங்க வேற எந்த புண்ணியர்கள் மூலம், மாதா மூலம், அர்ச்சிசர்கள் மூலம் ஜெயம் கிடையாது. இயேசு கிறிஸ்து மூலம் தான் ஜெயம். அவராலே அன்றி ரட்சிப்பில்லை என்று சொல்லுவது போல் இயேசு கிறிஸ்துவால தான் ஜெயம். உங்களுக்கு ஜெயம் வாழ்க்கையில வேணுமா? என்னென்ன காரியத்தில் ஜெயம் வேணும்? தண்ணி அடிக்கிற மேல் ஜெயம் வேண்டும், சினிமாவின் மேல் ஜெயம் வேண்டும், கெட்ட வார்த்தையின் மேல் ஜெயம் வேண்டும். அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் இருந்தாலும் அவன் பயந்துட்டு இருப்பான். அப்படியா? கெட்ட வார்த்தை பேசுகிறவன் எங்க போவான்? பரலோகத்துக்கா போவான்? பரலோகத்தில் ஆண்டவரே கெட்ட வார்த்தை பேசி விடுவான். பிறகு அப்படிப்பட்டவனெல்லாம் ஆண்டவர் விடுவாரா? தீட்டுள்ளதும் அருவருப்பானதை செய்கிறதொன்றும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி? ஜெயம் கொள்கிறவன் தான் தேவனுடைய வீட்டிலே தூணாக்குவேன் என்கிறார். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இருக்கிறது. ஜெயம் கொள்கிறவனுக்கு தான் ஜீவ விருட்சத்தின் கனி கொடுக்கப்படும். ஜெயம் கொள்கிறவனுக்கு தான் அந்த மறைவான மன்னாவை ஆண்டவர் புசிக்க கொடுப்பார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சா தெரியும். தோல்வி அடைஞ்சவனுக்கு பரலோகத்தில் அங்க வேலை கிடையாது. அங்க அவனை போக முடியாது, அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது, போகவே முடியாது. அப்புறம் எப்படி? ஜெயம் பெற்றவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் மேல ஜெயம் தேவைப்படுகிறது. அப்ப யார் தருவா? ஆண்டவர் இயேசு தருவா. நம்ம கேட்கணும். அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க, இருக்கையோ ஜெயம் போதும், அப்படி தப்பு தப்பா நினைக்க கூடாது. அதுக்கு தப்பு தப்பா நினைச்சா இருமாப்பு இருதே கெடணும். நான் இப்படிதான் இருப்பேன், அப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பல. நீ ஜெயம் பெற்றவனாக மாற வேண்டும். வாழ்க்கையின் பல காரியங்களில் நமக்கு ஜெயம் வேண்டும். இன்னும் பவுலப்போஸ்தலன் இதே கொரிந்திய சபைக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. தேங்க்ஸ் பி டு காட் who always leads us in triumph in Christ. எல்லா இடங்களிலேயும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி. நம்ம வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு எப்போதும் வெற்றி இல்லை. சில வேளையில வெற்றி இருக்கு, சில காரியத்தில் வெற்றி இருக்கு, இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. இங்கே பவுல் சொல்லுகிறதிலிருந்து நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. எப்பொழுதும், ஆல்வேஸ் victory in Jesus name. hallelujah. always, எப்பொழுதும், எல்லா இடத்திலும் நமக்கு வெற்றி. hallelujah. எல்லா காரியத்திலும் வெற்றி. அப்படியா? அப்படித்தான். நமக்கு சில நேரத்தில் வெற்றி கிடைக்குது, சில காரியத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். ஒரு காரியம் கேட்கிற வேளையில நம்ம கெட்ட வார்த்தையும் பேசிக்கிறோம், அப்ப தோல்வி அடைஞ்சிட்டோம்ல. ஆசையா இருந்தது, பசியா இருந்தது, திருடி விட்டோம், அப்ப தோல்வி அடைஞ்சிட்டோம். ஓய்வு நாளை ஆசரிக்க தவறி விட்டோம், தோல்வி அடைஞ்சிட்டோம். தகப்பனை தாயை புண்படுத்திட்டோம், தோல்வி அடைஞ்சிட்டோம். இப்படி நமக்கே தெரியுது இல்லையா? ஓஹோ, நமக்கு தோல்வி அவ்வப்போது கிறிஸ்தவ வாழ்க்கையில் வருகிறதா? அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த வசனத்தை வச்சு ஆண்டவரை கேட்கணும், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணும். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு நீங்க நினைக்காது, இதுதான் பெரிய காரியம், பெரிய விஷயம். எப்பொழுதும், ஆல்வேஸ், விடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், இல்லையா? கிவ் தேங்க்ஸ் டு தி லார்ட் ஆல்வேஸ். அப்ப எப்பொழுதும் ஆண்டவரே, நான் வெற்றி பெற்றவனாக வாழ வேண்டும், எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணியறலும், எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார். எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடங்களிலும் வெற்றி, எல்லா சூழ்நிலையிலும் வெற்றி. ஹல்லேலூயா. நமக்கு அப்படி மனசு இருந்தா ஆண்டவர் செய்வார். எனக்கு சில நேரங்களிலே வெற்றி கிடைக்கிறது, சில இடங்களில் இந்த கட்ட விளையாடுறது போல, சீட்டு ஆடுன போல இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இல்லை. சில வேளையில நமக்கு வெற்றி கிடைக்கும், சில வேளையில தோல்வி ஆகும். லாபம் பிசினஸ்ல நமக்கு சில வேளையில சீசன்ல லாபம் கிடைக்கும், சில வேளையில நஷ்டமாகிடும். அப்படி இல்லை, பிசினஸ் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றியை ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உமா பேதுரு அப்போஸ்தலன் அங்க வேலைக்காரிகிட்ட மறுதளிச்சு விட்டார். ஐயோ, அப்ப தோல்வி ஆயிட்டு இல்லையா? ஒரு தடவை மட்டும்தானா? இன்னொரு தடவை
அதுக்கப்புறம் இன்னும் 3 தடவை சேவல் கூறக்குன்னா 3 தடவை தோல்வி. ஐயையோ ஆண்டவரே, எனக்கு தோல்வியே பிடிக்கலப்பா, நான் எப்போதும் வெற்றி உடையவனாக வாழ விரும்புகிறேன். எல்லா இடத்திலும் உடைய வாசனை வெளிப்படுத்தணும். நான் வெற்றியாய் வாழணும், எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. நீதிமான் சிங்கத்தை போன்றவர். நான் 1ஆம் கிளாஸ்லேருந்து இதுவரையிலும் எந்த கிளாஸ்லேயும் தோல்வி அடையவில்லை, ஃபெயில் ஆகல. அதுதான் கௌரவம், அதுதான் மதிப்பு, அதான் மரியாதை. நான் 1ஆம் கிளாஸில் 2 வருஷம் படித்தேன், 2ஆம் கிளாஸில் 3 வருஷம் படித்தேன், 5ஆம் கிளாஸில் 6 வருஷம் படித்தேன், 10ஆம் கிளாஸ் படிக்கிறவங்கள எனக்கு 29 வயசு. கேவலம் சொன்னா இதை போல கேவலம் வேற எதுவுமே இல்லை. SSLC 5 தடவை ஒருத்தர் படிச்சு பாஸ் ஆனாரா? என்னத்தை சொல்ல, என்னையா படிச்சீங்க? சார் படிச்சுதா இல்லையா? சார் படிச்சு கொடுத்தாரு, இவர் சரியா படிக்கல. இவரு வெற்றியை விரும்பவில்லையோ? நம்ம வெற்றியை விரும்புவோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றியை விரும்பணும். ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே எல்லா இடத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நாளிலும், எல்லா நேரத்திலும் எனக்கு நீர் வெற்றியை தர வேண்டும். ஹல்லேலூயா. பரிசையில மட்டுமல்ல, ஆமா பிசினஸ்ல மட்டுமல்ல, அன்றாட வாழ்வில் கிறிஸ்தவ வாழ்க்கையின் எல்லா காரியத்திலும் என்கிட்ட பொய்யும் இல்லை, ஏமாத்தும் இல்லை, வஞ்சகமும் இல்லை, சூதும் இல்லை, வாதும் இல்லை, பொறாமையும் இல்லை, போட்டியும் இல்லை, கசப்பும் இல்லை, எரிச்சலும் இல்லை, கெட்ட வார்த்தையும் இல்லை, சண்டையும் இல்லை, திருடும் இல்லை. எல்லாவற்றிலும் நான் வெற்றி சிறக்கிறேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால். ஹல்லேலூயா. எனக்கு வெற்றில போடணும்னு முன்னால ஒரு ஆசை இருக்கு, இப்ப எல்லாம் மாறிடுச்சு. கண்ணீரிகளோட ஆசை மாறிடுச்சு. சினிமாலாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. டிவி பார்க்கறதே எனக்கு வருத்தமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. நான் டிவி பார்க்கறதே குறைச்சி போட்டேன், ரொம்பவே குறைச்சிட்டேன். நியூஸ் பேப்பர் கூட இப்படி குறைச்சிட்டு டக்கு விட்டுறேன், அவ்வளவுதான். அதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. சரியா? இப்ப வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைய விரும்புறீங்களா? எனக்கு அது விடுதில்லையே, என்ன விட மாட்டேன்னு சொல்லுது. அந்த பைலட்ட மாட்டிட்டு அவன் என்ன விடுறான் இல்லையே. அந்த பேண்ட்ஸ் வார்டில் ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ள ஒரு பொண்ணு, அது வெந்து போய் ஊதி போய் கிடக்கு, பாவமா இருக்கு. நம்முடைய சகோதரி அழைத்து கொண்டு போய் ஜோமனை சொன்னாப்புல, எனக்கு சங்கடமா இருந்து, இப்படி இருக்கா பாவமே. அவனை அந்த பொண்ணை ஒரு பையன் நேசித்தானா, அவன் ஏமாத்துக்கு போயிட்டானா, அது மண்ணனை ஊற்றிட்டான், தோல்வி கண்டு விட்டான். ஐயா, அதுக்காக ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இந்த அற்பமான இழிவான திறக்குறவான ஒரு காரியத்தில் நம்ம மாட்டிடக்கூடாது, தோல்வி அடையக்கூடாது. சீப்போன் உதறி தரும், தூசியை உதறி விட்டு எழுந்திரு என்று சொல்கிறார். எனக்கு எந்த காரியத்திலும் எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கல. நான் எல்லாவற்றிலும் எப்போதும் தோல்வியை தான் காண்கிறேன். பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அன்னைக்கு தான் நிறைய பொய் சொல்றேன். சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அன்னைக்கு தான் ரொம்ப சண்டை போடுறேன். எனக்கு பொறாமைன்னு உள்ளது எனக்கு ரத்தத்திலேயே இருக்குது. நான் எல்லார்ட்டையும் பொறாமப்படுறேன், யாரை பார்த்தாலும் எனக்கு பொறாமை. எனக்கு என் மனைவிட்டே பயங்கர பொறாமை. அப்படியா? நீ ஆரிய மேன், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? மனைவிட்ட பொறாமப்படுறோம் மனுஷனா? ஐயா ஐயா, அன்பான புருஷர்களே, உங்க மனைவிமார் உங்களை விட திறமையாக சாதுரியமாக நல்லா இருக்கிறாங்கன்னா யூ ஹேவ் டு பி ப்ரௌட் ஆஃப் இட். அதை குறித்து நீங்க பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். பதவியை பார்த்து பொறாமப்படுறாங்களா, புள்ளைய பார்த்து பொறாமப்படுறாங்களா? என் பையன் என்ன விட உயரமா வளர்ந்துட்டான், அவன் கூடுதல் படிச்சுட்டான், அவன் என்ன விட இங்கிலீஷ்ல பேசுறான். ஏன் இப்படி இருக்கிறீங்க? இந்த காலத்திலும் இப்படியா இருக்கிறது? பொறாமையும் போட்டியும் பிள்ளைங்கள்டையா? புருஷன் போட்டிங்கிறது மனைவிட்டையா? புருஷனும் மனைவியும் கிரிக்கெட் விளையாடலாமா? எந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு கிரிக்கெட் விளையாடுறது புருஷனும் மனைவியுமா? பேட்மிண்டன் விளையாடலாம், அல்லது வாலிபால் விளையாடலாம், அது வேற. என்ன விளையாட்டு விளையாடணும் எல்லாம் கிடையாதா? சி, கேவலமா போச்சு கிறிஸ்தவ உலகம். ஏன் இப்படிப்பட்ட ஆட்களால வெற்றி இல்லை, ஜெயம் இல்லை. ஆமா, மாம்ச இச்சைகளின் மேல் ஒரு ஜெயம் தேவைப்படுகிறது. அந்த ஏவாள் புசிப்புக்கு இன்பமா, அதனால பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பரிசுத்தில் போட்டான். சி, ஆண்டவர் விளக்கிறதை நான் எட்டி கூட பார்க்க மாட்டேன். எனக்கு பார்க்கறதுலே ஒரு விருப்பம் இல்லை, நோ இன்ட்ரெஸ்ட் அட் ஆல். சரியா? ஜெயம், அல்லேலூயா. அப்படி ஒரு ஜெயம் நமக்கு கிடைக்குதா? அந்த ஜெயம் இல்லாதனால தான் சினிமாவே பார்க்கறது, தேவையில்லாத ஆட்களை பார்க்கறது, ஆணு பொண்ணை பார்க்குது, பொண்ணு ஆணை பார்க்குது, ரொம்ப வேண்டாத ஆசை எல்லாம் ஒரு ஜெயம் இல்லை. மாம்சத்தின் மேல ஒரு ஜெயம் ஆண்டவர் இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை தருகிறார். எதுக்கு? நமக்கு ஜெயம் கொடுக்கிறதுக்கு. ஜெயமாய் வாழ ஆண்டவர் கிருபை தருகிறார்.
ஆண்டவரே நான் ஜெயமாய் வாழ உமது கிருபை தாரும் நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நீங்க எந்த காரியத்தில் தோல்வியோடு இருக்கிறீங்களோ இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். வேளாங்கண்ணிக்கு போய் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், பெரிய பணக்கார மனுஷன், இங்கிலீஷ்ல தான் பேசுறவர், அவருடைய மனைவி ஒரு டீச்சர், கும்பகோணத்தில் இருந்தவங்க, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அவரு மாதா சுரூபத்தை எடுத்துட்டு வந்து வேளாங்கண்ணிக்கு நான் போய் இது வாங்கிட்டு வந்து இதை தான் நான் கும்பிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர், இயேசு பாவங்களை மன்னிக்கிறார், ஜெயம் கொடுக்கிறார்னு சொன்னேன் அவர்கிட்ட. 2 வாரம் கழிச்சு போனா அவர் சொல்றாரு, அவரே எனக்கு சேர்த்துக்கு கொண்டு வந்தார். அவருடைய மனைவி மருமகளும் முழிக்கிறாங்க. அவர் சொன்னார், நீங்க சொன்னது போல செய்தேன், இயேசு கிறிஸ்துவிடத்தில் வேண்டினேன், எனக்கு வெற்றில பாக்கு மேல ஜெயம், தண்ணி அடிக்கிறது மேல ஜெயம், சுருட்டு மேல ஜெயம். 36 ஆண்டுகள் பழக்கம், 3 பழக்கங்கள் மேல் ஜெயம் கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜெயம் வேணுமா? இன்னைக்கு நீங்க ஆண்டவரை கேளுங்க. கர்த்தர் இயேசு ஜெயம் பெற்றவர், ஜெய கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய ஆடுகள், ஆண்டவருடைய மந்தையின் ஆடுகள். பன்றி அல்ல, பன்றிக்கு அசுத்தம் தான் ரொம்ப பிடிக்குது, ஆட்டுக்கு அசுத்தம் பிடிக்காது. நாம் மந்தையின் ஆடுகளாக மேய்ப்பன் இயேசு கிறிஸ்துவின் ஆடுகளாக இருக்கிறபடியினால் எனக்கு ஜெயம் தரும். நீங்க யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்களுக்கு ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட மனம் விட்டு கேட்கணும், எனக்கு உதவி செய்யும், எனக்கு நோயை குணமாக்கும்னு கேட்குறீங்கல்ல, சாசத்திரத்துன்னு கேட்குறீங்கல்ல, எனக்கு வசதி தாரும், ஏன் முள்ள குட்டிகள் நல்லா இருக்கணும்னு கேட்குறீங்கல்ல, அதுபோல எனக்கு ஜெயந்தாரும். ஆண்டவரே எனக்கு ஜெயந்தாரும், இயேசுவே. ஆஸ்பத்திரியில் கிடக்கிறவங்கள சொல்றதெல்லாம் நாங்கள் சொல்றதெல்லாம் சொல்றாங்க, இயேசுவே நான் சொல்லு, இயேசுவே இயேசுவே எனக்கு சுகந்தாரும் சுகந்தாரும் அதெல்லாம் சொல்றாங்க. ஜெயந்தாரும். உங்களுக்கு ஜெயம் கிடைச்சிருக்கா? இதுல எல்லாம் ஜெயம் கிடைச்சிருக்கு. கேவலமா இருக்கும். ஒரு பெரிய ஐயா ஐயா அவர்கள் உனக்கு ஜெயம் உண்டா ஐயா? கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவரை பின்பற்ற தொடங்கின பிறகு, நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஏமாத்துறையிலிருந்து ஜெயம் கிடைச்சதா? கள்ளக்கணக்குல ஜெயம் கிடைச்சதா? லஞ்சத்திலிருந்து ஜெயம் கிடைச்சதா? கள்ளத்திராசு அநியாய வட்டியில ஜெயம் கிடைச்சதா? கிடைக்கலையா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஜெயம் தாரும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஆண்டவரத்துல கேட்கணும், அப்ப ஆண்டவர் நமக்கு ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. அதே போல நம்ம வாழ்க்கையில எதிரடையான சூழ்நிலைமை ஏற்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஓங்கிய பயத்தினால் வல்லமையில கரத்தினாலும் எகிப்திலிருந்து மோசையின் தலைமைத்துவத்தில் விடுதலை பண்ணி கொண்டு வந்தார். அவங்களுக்கு வனாந்திர பாதையை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆனா அதுக்கு முன்னால எகிப்தை விட்டு வெளியே போனது எல்லாரும் சந்தோஷமா போனாங்க. போனா எங்க போய் முட்டிட்டு நிக்குது தெரியுமா? செங்கடல்ல முட்டி மோதிட்டு நிக்குது. ஆண்டவர் காட்டின பாதையா? மோசை வழி நடத்தினதா? வலது பக்கம் மலை, இடது பக்கம் மலை, பின்னால பார்த்தா யாரு? பார்வோனும் அவனுடைய சேனையும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஐயோ நாங்க என்ன பண்ணுவோம் கடவுளே, அவங்க என்ன செய்வோம் கடவுளேன்னு சொல்லல. மோசையிட்ட கிருபுருன்னு முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டா. மோசே எங்களுக்கு அல்லவே இல்லைன்னா இங்க கொண்டுட்டு வந்த பாரு, பார்வோரு சேனை எங்களை பின்தொடர்ந்து வரை நாங்க எங்க போவோம்? முன்னால கடல், பின்னால சத்துருக்கள், வலது பக்கம் உயர்ந்த மலை, இடது பக்கம் உயர்ந்த மலை, எவன் யாரி சாகுறதுதான். ஐயோ என்ன பண்றது? மோசே ஆண்டவர் கேட்டார், ஆண்டவர் நான் என்ன செய்யறது? இந்த மக்கள் இப்படி சொல்றாங்க. ஆண்டவர் கேட்டார், உன் கையில என்ன இருக்கு? கோல் இருக்கு, இந்த கோலை நீட்டி என்று சொல்கிறார். செங்கடல் 2ஆய் பிளந்தது. ஹல்லேலூயா. அப்படியா? செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே. ஹல்லேலூயா. செங்கடலை 2ஆய் பிளந்து விட்டார். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கிறதில் ரொம்ப உஷாரா ஜாக்கிரதையா இருக்கிறார். வாழ்க்கையில் எனக்கு ஒரு அடி எடுத்து வைக்க முடியல, நான் சாகணும்னு தான் விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு டை வெரி சூன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சீக்கிரம் சாகணும்னு விரும்பட்டுமா? அப்படி ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் நான் நீடித்த ஆயுளோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நான் அவருக்காய் வாழ என்று ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் நீ சீக்கிரம் செத்து போன்னு என்கிட்ட சொல்லல, அவர் விரும்பவும் இல்லை. அப்போ செங்கடல் நிற்குது, நான் என்ன பண்ணுவேன்? நீந்தி போன்னு சொன்னாரா? இல்லையே, 2ஆ பிளந்துட்டாரு. ஹல்லேலூயா. எனக்கு நீச்சல் தெரியும், கடல்ல ஆழெல்லாம் நீந்தி போயிருக்கிறேன், உள்ளுக்கு போயிருக்கிறேன் மெரினா கடல்ல. ஆனால் செங்கடல் எப்படி போறது? செங்கடல் எவ்வளவு தூரம் தாண்டி எங்க போய் சேரதான்?
ஐயோ நமக்கு பழக்கம் இல்லை. சரி, நான் நீந்தி போயிருவேன், என் குடும்பம், என் பிள்ளைங்க, எங்க பாட்டி, எங்க தாத்தா, எங்க ஆத்தா என்ன ஆவாங்க? ஆண்டவரு நாங்க எப்படி நீந்துவோம்? ஒன்னு நீந்தண்டா, ஒன்னும் அவசரப்படண்டா, நீங்க சும்மா நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு அருளும் ரட்சிப்பை இன்றைக்கு காண்பீர்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் காண்பது இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. ஆண்டவரே எங்களுக்கு ஜெயம் தருவீரா? அம்மா ஜெயம் தருவாரு. மோசேக்கு சந்தோஷம் வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செங்கடலை பிளந்தார். அவங்க தாண்டி சென்றார்கள். மோசே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டார். மோசஸ் ஸ்டார்டட் சிங்கிங். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மோசே பாட ஆரம்பிச்சிட்டாருப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேக்கு பாட்டு கொடுத்துட்டாரு. என்ன பாட்டு? மோசே இஸ்ரவேல் புத்திரர் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார்கள். கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. I will sing to the Lord, for he has triumphed gloriously. அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி வெற்றி சிறக்கிறார்? மகிமையாய், gloriously. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினைச்சு பார்க்க முடியல. அப்போ ஆண்டவர் அப்படி வெற்றி சிறப்பாரு. ஆமாங்க, செத்து போயிருவேன்னு தான் நான் நினைச்சேன். உயிரோடு இருக்கிறேன். எங்க ஆத்தா செத்துற பார்த்தாங்க நேரத்துக்கு முந்தின நாள். ஆண்டவர் உயிர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமையாய் வெற்றி சிறப்பார். நம்ம நினைக்காத அளவு. அன்றைக்கு ஒரு நாள், ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க, நடுராத்திரி ஒரு 12 மணிக்கு எனக்கு மூச்சு திணறல் பயங்கரமா வந்துச்சு. செத்து பேரை பார்த்தேன். அங்க ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க, கார் எடுத்துட்டு மினிஸ்டர்கிட்ட போய் என் தம்பிக்கு வேலை வாங்கி தரேன். நானே இங்க உயிருக்கு போராடி இருக்கிறேன். மூச்சு திணறல். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த மூச்சு திணறலை என்னை விட்டு மாற்றும்னு கேட்டேன். சில நிமிடங்களுக்குள் அற்புத சுகம் தந்து விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீ மகிமையாய் வெற்றி சிறந்தருளும். கேட்குறீங்களா? கேட்பீங்களா? ஐயோ, பின்னால என்ன துரத்திட்டு வரான், பேய் பிடிச்ச பயிலுக்கு சூன்யம் பண்றானுங்கம்மா. எனக்கு எவ்வளவு சூன்யம் பண்றானே தெரியுமா? டெய்லி சூன்யம் பண்றான். சூன்யம் பண்றவெல்லாம் சூன்யமா போய் அவனை சுடுகாட்டு போறான். பாருங்க, உங்களுக்கு சவுண்டு கேட்கும். நான் சொல்றேன் அப்ப. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் மகிமையாய் வெற்றி சிறந்தருளும், எதிரடை சக்திகளை நிர்மூலமாக்கும். அல்லேலூயா. பார்வோனும் சேனையும் என்ன ஆச்சு? அவங்களை பின்தொடர்ந்து வந்தது. அவங்களை அணுக விடாமல் ஒரு இடைவெளியை தேவன் ஏற்படுத்தி இருந்தார். நம்பர் 1. பிறகு அந்த செங்கடலுக்குள்ளார ஆண்டவர் பார்வோனும் சேனையும் உள்ள விட்டார். போங்கடா, நீங்களும் போங்க, நீங்களும் போங்க, போங்க போங்க போங்க. பிறகு என்ன நடந்தது? மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அக்கறை சேர்ந்தது. ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய கோலை நீட்டுன்னு. செங்கடல் 2ஆக பிளந்தது, ஒன்றாகிவிட்டது. ஹல்லேலூயா. பார்வோன் என்னானா? பார்வோனுடைய சேனை அமிழ்ந்தது. பார்வோனி சேனை ஆடி அவர்களை மூடிக்கொள்ளவே அமிழ்ந்தது. பார்வோனி சேனை ஆடி அவர்களை மூடிக்கொள்ளவே ஆழங்களில் அமிழ்ந்து போகவே ஆச்சரியமே அவர் செயலே. ஆழங்களில் அமிழ்ந்து போகவே ஆச்சரியமே அவர் செயலே. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை அழுது பாடுவேன், அழுது பாடுவேன். ஹல்லேலூயா. செத்து ஆண்டவரே நான் இனி பிழைக்கவே மாட்டேன், செத்துருவேன் நினைக்கிற வேலையில்தான் அற்புதம் செஞ்சிடறாரு. தான் மகிமையா வெற்றி சிறக்கிறார் நமது வாழ்வில். உங்களுக்கு அப்படி சூழ்நிலை ஏற்பட்டதா? எனக்கு எத்தனையோ சூழ்நிலை, விபத்து, வியாதி, செத்துருவேன் நினைச்ச வேலையில அற்புத கரத்தை கொண்டடியாரை காத்தனிப்பார். அற்புத கரத்தை கொண்டடியாரை காத்தனிப்பார். அனுதினம் சாத்திடுவேன் அன்பருக்கு ஸ்தோத்திரமே. அனுதினம் சாத்திடுவேன் அன்பருக்கு ஸ்தோத்திரமே. ஓய்வதில்லை ஓய்வதில்லை. ஹல்லேலூயா. இதெல்லாம் நினைச்சு பார்த்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம்.
அப்பதான் நமது ஆராதனையிலும் தேவன் மகிமைப்படுவார். தேவனுடைய கிரியை பயங்கரமா இருக்கும். நீங்க ஆண்டவர் செய்த எல்லாம் மறந்துட்டு என்னதோ பயந்துக்கிட்டு என்னதையோ நினைச்சுக்கிட்டு நல்லது நடக்குமோ நடக்காதோ கெட்டதுதான் நடக்குமோ கும்பகோணம் என்ன ஆகுமோ கும்பகோணம் ஒன்றும் ஆகாது. நம்ம நல்லா தான் இருப்போம். நம்ம குடும்பம் நாளுக்கு நாள் விருத்தி அடையும். ஆண்டவர் நமக்கு பாதை காட்டுவார், நமக்கு வெளிச்சம் காட்டுவார், விடுதலை தருவார். அல்லேலூயா. பயந்து சாகிறதுக்கு வேற கிடையாது. நான் எல்லாம் பயந்தவனே கிடையாது. பயத்துக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. தாவீது ராஜா யாரு? தாவீது கருளின கிருபையே எனக்கு தந்தரணும்னு நான் ஜோம் பண்ணி வாங்கி இருக்கிறேன். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அப்படிதான் நம்ம கதை. சரியா? பொல்லாதவர்கள் என்னுடைய மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்த எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா. நீங்க ஏதாவது சூழ்நிலையில பயந்து இருக்கிறீங்களா? நீங்க பயந்து இருக்கிறீங்களா? பயந்தா ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரை எனக்கு இருக்கிற பயத்தின் ஆவியை மாற்றி போடும். நான் பயப்படவே மாட்டேன். உங்களுக்கு உயிர் போக போகுதுன்னு டாக்டர் சொல்றாரு, பயப்படுங்களோ பயப்பட மாட்டீங்களா? எதுக்கு நான் பயப்படணும்? நான் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட போறேன். ஹல்லேலூயா. ஆமா, நீ மற்றவன் தான் பயப்படணும், நான் இது பயப்படுவேன். சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. பார்வோனும் சேனையும் அங்க தண்ணியில மேல மாட்டிடுச்சு. நமக்கு ஆண்டவர் பாதுகாப்பு வெற்றியை தந்து விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறார். எனக்கு அதை நினைப்புனார். அதான் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னேன். நீங்க ஜோம் பண்ணீங்கல்ல, ஆண்டவரை இன்றைக்கு என்னோடு பேசும். ஜோம் பண்ணீங்களா யாரெல்லாம்? அதனாலதான் ஆண்டவர் இந்த செய்தி என்னோட சொல்ல சொன்னார். அதனாலதான் நானே இன்றைக்கு இந்த செய்தி சொல்றேன். I had no mind, no mood to say anything today. God has strengthened me. இன்னைக்கு ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார், என்னோட சொல்ல சொன்னார். சொல்றாரு யோவான் 16:33, Be of good cheer, I have overcome the world. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திய ஜனங்களை தான் ஜெயித்தார்கள், மேற்கொண்டார்கள். எகிப்தியருடைய கையில தான் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல. நம்ம ஆண்டவர் உலகத்தின் மக்கள், எந்த ஜாதியோ எந்த ஜனமோ, பாகிஸ்தான்காரனோ சீனாக்காரனோ ஜப்பான்காரனோ இஸ்லான்காரனோ எவனோ, உலகத்தில் உள்ள எவனுக மேலும் உலகத்தில் உள்ள எல்லாரும் மேலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம பாதுகாத்துக்கிடுவார். ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், ஆண்டவர் இயேசு உலகத்தை ஜெயித்தவர். உலகம் ஆண்டவரை ஜெயிக்கல, உலகத்தை தான் இயேசு ஜெயித்தார். நம்ம உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உலகத்தின் பாரம்பரியங்கள் சடங்குகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல. நம்ம உலகத்தின் பாரம்பரியங்களுக்கும் சடங்குகளுக்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல என்பதை மனதில் கொள்க. உண்மைதானா? இந்த பாரம்பரிய சடங்குகள் எல்லாம் ரொம்ப மன உளைச்சலை கொடுக்கக்கூடியது, ரொம்ப செலவை கொண்டு வந்துடும், ரொம்ப மனசுக்கு கஷ்டமா போயிடும். இந்த பாரம்பரிய சடங்கு இல்லாத பட்சத்தில் நமக்கு நிம்மதி. அப்பா ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். அவர் உலகத்தை ஜெயித்தவர், நமக்கும் ஜெயம் தருகிறார். உலகத்தின் மக்கள் மேல் ஜெயம் தருகிறார். எகிப்திய மக்கள் மேல ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேலுக்கு ஜெயம் கொடுத்திருந்தார். கேட்டீங்களா? பார்வோனும் அவனுடைய சேனையின் மேல ஜெயம் கொடுத்தார். நமக்கும் அப்படித்தான் ஜெயம் தருகிறார். உலக மக்களின் மேல் ஜெயம் தருகிறார், சத்துருக்கள் மேல் ஜெயம் தருகிறார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். சத்துருக்களுக்கு மேல ஜெயம் தருகிறார். உண்மைதானா? ஒரு சத்தியம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தாவீதை குறித்து சங்கீதம் 3 நினைக்கிறேன், கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவா பெருகி இருக்கிறார்கள், தலைமையிலும் அதிகமாக இருக்கிறார்கள், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என்னுடைய ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகர். ஓஹோ, அப்படியா? தாவீதை யாராவது பண்ண முடிஞ்சுதா? அதான் ஒன்றும் செய்ய முடியலையே. சாகு வரையிலும் தாவீது யார் தான்? ராஜா தான். தாவீது சாகுறதுக்கு முன்னாலே தாவீதுக்கு மகன் சாலமோன் ராஜா. ஹல்லேலூயா. ஆமா. அப்ப நம்ம உலகத்துல வெற்றி கொண்டாட வேண்டியவர்கள். நமக்கு இந்த உலகத்தின் மேல் ஆண்டவர் ஜெயம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை பாடாப்படுத்துறாங்க, எங்களுக்கு அதை கொண்டு வாருங்க இதை கொண்டு வாருங்க, அந்த பாரம்பரியம் இந்த சடங்கு எல்லாம் எங்களால செய்ய முடியல, எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை, இங்க எந்த சடங்கும் இல்லை, இங்க எந்த பாரம்பரியமும் இல்லை.
எல்லாம் சிம்பிளா போயிட்டே இருக்கு. ஆண்டவர் இயேசு நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லையா? வெற்றியை தந்திருக்கிறார். தைரியமா இருக்கலாம், தெம்பா இருக்கலாம். நமக்கு மன உளைச்சலுக்கு வேலை இல்லை, தலைகுனிவுக்கு வேலை இல்லை. நம்ம நிமிர்ந்து நடக்க வேண்டியவர்கள். இயேசு உலகத்தை ஜெயித்தவர். அவங்க அப்படி சொல்றாங்களே, இப்படி சொல்றாங்களே, அந்த பாரம்பரியம் இந்த பாரம்பரியம். பாரம்பரியத்தை எல்லாம் அடுப்புல போட்டு சுடணும். ஆமா, நமக்கும் பாரம்பரியத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஹல்லேலூயா. இயேசு உலகத்தை ஜெயித்தவர். உலகத்தின் பற்று, உலகத்தின் எண்ணம், உலக ஆசை, ஆடம்பரங்கள், ஆசாபாசங்கள், அதெல்லாம் நம்ம ஜெயிச்சவங்க. ஹல்லேலூயா. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? உலக மக்களை போன்ற ஒரு ட்ரெஸ் எல்லாம் நமக்கு இஷ்டமே வரல. ஹல்லேலூயா. உலக மக்களை போன்ற ஒரு நடை, அப்படி உடம்ப பண்ணி ஒரு நடை, உலக மக்களை போன்ற ஒரு பேச்சு, உலக மக்களை போல ஒரு எண்ணம், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு பொருள் வேணும், பண ஆசை, பொருள் ஆசை, மண் ஆசை, பதவி ஆசை, இதெல்லாம் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. பவுல் சொல்லி இருக்கிறார், கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அவங்க தான் உலகத்தை ஜெயித்தவர்கள். ஹல்லேலூயா. என்னெல்லாம் பார்க்கிறோன்னு எல்லாமே எனக்கு வேணும், எல்லாம் எனக்கு தான் வேணும், எல்லாம் எனக்கு தான். உலகத்தையே ஜெயிக்கல. ஆண்டவர் இயேசு உலகத்தை ஜெயித்தார். ஆம், இயேசு நியாயப்படுறவர்கள பிலாத்து கேட்கிறவர்கள சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. சொல்லிட்டார் தெளிவா. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. பிலிப்பிய சபைக்கு சொல்றாரு. அங்கிருந்து யார் வர்றது காத்துட்டு இருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன ரட்சகர் வர காத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, அவங்க தான் உலகத்தை ஜெயித்தவங்க. எனக்கு உலகத்தில் இது வேணும், அது வேணும், பணம் வேணும், பொருள் வேணும், இன்னும் ஆசை தீரல. பேராசை பெருநஷ்டம். அதுதான் பேய் பிடிச்சு அலக்கழிக்குது. நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. நமக்கு உண்ணும் உடுக்கம் இருந்தால் அது போதும் என்று எண்ணுகிறோம். இந்த உலகத்தின் வேஷமும் இல்லை, இந்த ஃபேஷனும் இல்லை, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டோம். We are not here to please the people of this world. உலகத்தின் மக்களை எல்லாம் பிரியப்படுத்தணும் இல்லை. 4 பேரை பிரியப்படுத்தலைன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க. அவங்க சொல்றத சொல்லிட்டு போட்டு நம்ம அதுக்கெல்லாம் பணிய முடியாது. நம்ம ஆண்டவருடைய வழியில நடப்போம். இயேசு உலகத்தை ஜெயித்தது போல நானும் ஜெயிப்போம். ஹல்லேலூயா. சீஷர்களிடத்தில் சொன்னார். சீஷர்களை பற்றி ஆண்டவராய் இயேசு பிதாவிடத்தில் கடைசியில் ஜெபம் பண்றார். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்லவே. ஆமா, நம்ம உலகத்தில் உள்ள சிற்றின்பங்கள் ஆசாபாசங்கள்ல மாட்டி கிடக்கிறோமா? ஜெயம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்ம மடக்கிறதுக்கு வேலையே கிடையாது. நம்ம அதுக்கெல்லாம் அடிபணிஞ்சவங்க கிடையாது. ஏதாவது ஆண்டவர் கொடுத்த ஆகாரம் இருந்தா ரைட். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவதூதர்களின் ஆகாரத்தை கொடுத்தார். ஆனா அவங்களுக்கு அதுல திருப்தி இல்லாததுதான் பெரிய வருத்தமா போச்சு. நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆகாரம் போதும். எனக்கு எப்போதும் பிரியாணி கிடைச்சா ஆர் யூ பிக் யூ பண்ணியா? எப்போதும் பிரியாணி பிரியாணின்னு ஆசையா இருக்கு. ராத்திரியும் வேணுமா, பகலே வேணுமா, பிரியாணி தின்னு ஆசை தீரலையா? அப்பா சாப்பிட்டு ஆசை தீரலையா? உடுத்து ஆசை தீரலையா? ஐயோ, சோப்பு போட்டு மூஞ்ச தேய்ச்சி ஆசை தீரலையா? பவுடர் போடக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னா, சென்று போடணும்னு சொன்னேன்னா, ஒரு ஆசையும் மாற மாட்டேன்னு நிற்குது. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர. உலகத்தை இயேசு ஜெயித்தார். உலகத்துக்கு பிரியமாக ஆண்டவர் வாழவும் இல்லை, ஊழியம் செய்யலை. நம்ம அப்படிதான் இருக்கணும். ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ளவங்களை நம்ம அனுசரிச்சு தானே போனோம். ஏன் நம்ம அவங்கள்ட்ட போய் உரசிட்டா இருக்கிறோம்? நீங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்க ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழ தீர்மானிப்போம். ஹல்லேலூயா. இயேசு உலகத்தை ஜெயித்தவர். நாமும் உலகத்திலே ஜெயம் பெற்றவர்களாக வாழ தீர்மானிப்போம். ஆண்டவரே, உலக மக்களை போல பாவத்துக்கும் உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு நான் அடிமைப்பட்டு வீணா போயிடக்கூடாது. என் பிள்ளைங்க வீணா போயிடக்கூடாது. காத்து கொடுக்கும். ஹல்லேலூயா. நம்ம காத்துக்கிடணும், ஜெபம் பண்ணணும். நம்ம பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமா. அதுக்கு பிறகு அந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அங்க யோவான் அப்போஸ்தலன் நிருபத்தில் குறிப்பிடுகிறார். 1 யோவான் 5:4. அது என்ன என்றால் 1 யோவான் 5:4 சொல்றாரு, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை
உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசம். ஓ அப்படியா? உலகத்தை ஜெயிக்கிறது நமக்கு ஆண்டவரை பற்றி விசுவாசம் தேவை. விசுவாசத்தினோ நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. ஹல்லேலூயா! விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். ஆண்டவரே நாளைக்கு எப்படி வாழ்வோம், 10 வருஷம் கழிச்சு எப்படி வாழ்வோம், உலகம் அழிய போகுதானால் நாம எங்க இருப்போம், நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். ஆண்டவர் சொல்றாரு, இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி ஒரு விசுவாசம் இருக்குமானால் நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், ஏது செய்வோம், கடன் வாங்கி இருக்கிறோம், கடனை என்னைக்கு தீர்க்கிறது, கடன் தீர்ந்தா அதுக்கப்புறம் திரும்ப எவ்வளவு கடன் வாங்குறது, இனி என்ன வாங்குறது, என்னெல்லாம் ஏற்பாடு, மண்டே பிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. கேட்டீங்களா? ஆண்டவரை பற்றி விசுவாசம் நமக்கு இருக்கட்டும். ஆண்டவர் என்னை நடத்துகிறார், என்னை நடத்துவார், முற்றுமுடிய ரட்சிப்பார், என் குடும்பத்தை போஷிப்பார், பராமரிப்பார், காப்பாற்றுவார், எனக்கு உதவி செய்வார். நீதிமான் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா! அவங்களுடைய சந்ததி அப்பத்துக்கு இருந்து திரிவதில்லை. பிறகு என்ன உங்களுக்கு கவலை? ரொம்ப கவலை. நீங்க கவலைப்பட்டு தான் எல்லாமே சாத்தியமா இருக்குதா? கவலைப்படுறதால ஒரு மலர் கூட கூட்ட முடியாதுன்னு ஆண்டவர் இயேசு சொல்லிட்டார். அதுக்கு என்ன செய்யணுமா? நீங்க கவலைப்படாம பவுலப்போஸ்தலன் சொல்றத சொல்லிட்டாரு, எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். அதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு ஒரு நாள் மனசுக்கு நிம்மதி இல்லைங்க, எல்லா நாளும் வேதனையும் வருத்தம் கண்ணீரும். கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறேன். இந்த நேக்கமெல்லாம் ஆண்டவரே அப்பா. நான் எப்போதும் அந்த பாட்டு பாட மாட்டேன். உங்களுக்காக ஆண்டவர் உங்களுக்காக பாட சொல்றதில்ல, அந்த பாட்டை பாடுவேன், அவ்வளவுதான். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். ஆண்டவர் கண்ணீர் எல்லாம் துடைப்பார், உண்மை. ஆனா இப்ப நம்ம தைரியமா இருப்போம். எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் ஒண்ணும் இல்லை, கலக்க ஒண்ணும் இல்லை. நான் வயசானா என்ன யாருக்கு பார்ப்பான்? வயசானா ஒருவேளை சாப்பாடு ஒழுங்கா கிடைக்குமா? நம்ம யார் எட்டி பார்ப்பா? யாரு கவனிப்பா? இப்பவே நம்ம கவுத்து விடலாமான்னு பாக்குறாங்க. இப்பவே கவுக்கலாமா? As the Lord lives, you cannot shake my hair. Nothing evil can happen to me as the Lord lives. Hallelujah! நமக்கு இப்பவே பயம் கண்டிருக்கா? உங்களுக்கு இப்பவே பயமா இருக்கா? வயசாச்சு, ஆண்டவரே நான் என்ன செய்ய போறனோ, எப்படி சாப்பிட போறனோ, எப்படி பிழைக்க போறனோ, எப்படி வாழ போறனோ, ஆண்டவரே கல்யாணம் பண்ணி இருக்கிறேன், இனி ஒரு வருஷத்துல ஒரு குழந்தை பிறந்துன்னா நான் என்ன செய்வேன், எப்படி காலம் தள்ளுவேன், வாடகை கொடுக்க முடியுமா, குழந்தைய வளர்க்க முடியுமா, என் மனைவி மாசத்துக்கு 2 சேலை கப்பாப்பில் வாங்கி கொடுக்க முடியுமா, என்ன செய்வேன்னு ஒரே கவலையா தான் இருக்கு. இந்த கவலையெல்லாம் விட்டுருங்க. ஆண்டவர் போஷிப்பார், ஆண்டவர் பராமரிப்பார், ஆண்டவர் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். ஹல்லேலூயா! கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் அவர் இந்த நன்மை வெட்கமடைய விட மாட்டார். ஹல்லேலூயா! மாய கட்டி வைத்த கட்டி பணம் எல்லாம் சேர்த்து, பொருள் எல்லாம் சேர்த்து, வீடை கட்டி வச்சிருக்கிறேன். கடைசி காலத்துல பையன் கவனிப்பானோ கவனிக்க மாட்டானோ யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியுமா? அப்படியெல்லாம் நம்ம கவலைப்படுக்க ஒண்ணும் இல்லை. நமக்கு ஆண்டவர், எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னையும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா! என்னை தேடி வந்தவர் அவர்தான் இயேசு. எனக்கு அதனால இப்ப வேற குழப்பம் ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா! எனக்கு விசுவாசம் இருக்கு. இதுதான் நான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எனக்கு உலகத்துல நான் ஒண்ணும் கொண்டு வரல, ஒண்ணும் கொண்டு போக போறதும் இல்லை. ஆண்டவர் கொடுக்கிறத அவர் நாமத்துக்காக, அவர் மகிமைக்காக நான் செலவிடுறேன். பரலோகத்தில் எனக்கு பலன் மிகுதியா இருக்கு. உங்களுக்கு அப்படிதான், அப்படிதான் என்ன இருக்கணும். என்ன ஆண்டவர், உலகம் சீக்கிரம் அழிஞ்சிருமா, இன்னைக்கு அழியுமா, நாளைக்கு அழியுமா? இன்றைக்கு அழியாது, நாளைக்கு அழியாது. கவலைப்படாதுங்க, தைரியமா இருங்க. ஆண்டவருக்காக செய்யக்கூடியதை செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா! ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. உலகத்தை ஜெயிக்கணும்னா என்ன தேவை? விசுவாசமே நம் ஜெயமே, விலை மதியாகும் பொக்கிஷமே. ஹல்லேலூயா! அம்மா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் படிச்சு பாருங்களேன். அங்க இருக்குது இல்ல விஷயம்.
விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. Through faith they subdued kingdoms. ராஜ்யங்களை கீழ்ப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. பெரிய ராஜ்யங்கள் அவரை யுத்தம் பண்ணி வெற்றியை கண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் தீய சக்திகள் நமக்கு விரோதமாக செயல்படுகிறவைகள் இருந்தாலும் விசுவாசத்தினாலே நாம் ஜெயம் பெறுவோம். ஹல்லேலூயா. ஏயாவது பிசாசாவது சூன்யமாவது பில்லி சூன்யமாவது இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஜெயம் பெறுவோம். ஹல்லேலூயா. ஆனா கொஞ்சம் டைம் ஆகுது, டைம் ஆகும், கொஞ்சம் வெயிட் ஃபார் எ வைல், அவ்வளவுதான். அந்த கோலியாத், எனக்கு கோலியாத்து அப்பப்ப நினைப்பு வருது. எதனாலேயோ கோலியாத்து இஸ்ரவேலரை பெலிஸ்திய ராட்சசன் கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சவால் விடுகிறான். 40 நாட்கள் காலை மாலை சவால் விடுகிறான். உங்களில் யாதொருவன் வந்து என்னோடு போர் செய்ய முடியுமானால் வா பார்ப்போம். சவுல் அரசன் ஒரு பெரிய யுத்தவரன், அவனால முடியல, அவன் பயந்துட்டான். அவனுடைய ராணுவம் பயந்து கொண்டிருக்கிறது. அங்க ஒரு ஆடி வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு இளைஞன் வருகிறான், தாவீது. இளைஞன் தாவீது சொல்கிறான், நான் அவனை காலி பண்ணுகிறேன். அப்பா உனக்கு அனுபவம் இருக்கிறதா? ஆமா, ஒரு முறை சிங்கத்தின் வாயை கிழித்து ஆட்டை மீட்டுக் கொண்டேன், கரடியின் தலையை உடைத்து ஆட்டை மீட்டுக் கொண்டேன். இவனும் அதே போல ஒரு மிருகத்தை போன்றவன். கோலியாத்தை முறியடிப்போ இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்து கர்ச்சிக்கிறானா, மிரட்டுறானா, உருள்றானா? அப்படியா? அவன் தான் கோலியாத்தா? ஆஹா, அவன் தானா? பரவாயில்ல, பார்ப்போம். ஆண்டவர் இயேசு பார்த்துக் கொள்வார். நம்ம என்ன செய்வோம்? தாவீதுக்கு ஒரு விசுவாசம். நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் வீட்டில் சென்று படித்து பாருங்கள். தாவீது ஒருத்தன் வந்துட்டான், ஆடு வைக்கிறவன். அந்த இடையனுடைய ஆடு, அந்த இடையனுடைய உடை, அந்த கவனும் கல்லும் தான். ஆண்டவரை பற்றி விசுவாசத்தோடு வருகிறான், கல்ல சுழத்தி வீசுறான். கோலியாத்தின் நெற்றியிலே பற்றி விழுந்து விட்டான். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். கோலியாத்தை தாவீது வென்றான். ஹல்லேலூயா. நமக்கும் ஆண்டவர் ஜெயம் தருவார். தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்கள் ராஜ்யங்களை ஜெயித்திருக்கிறார். நமக்கும் ஆண்டவர் ஜெயம் தருவார். ஜனத்தின் மேல், தேசத்தின் மக்கள் மேல் ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. பயங்கரமான மன்னர்கள் மேல் ஜெயம் தருவார். ஒன்ன விடுவனா வப்பனா பார்க்கிறான்னு சொல்றாங்களா? அப்படிங்களா? ஆண்டவர் இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் உனக்கு ஜெயம் தந்துடுவார். ஹல்லேலூயா. அம்மா என்னாகும் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல அங்க எழுதியிருக்கு, மோசே 12 வேவுகாரர்களை கானானை வேவு பார்த்து வரும்படி அனுப்பி வைத்தார். அங்கிருந்து 12 பேர் வந்து அவர்களுடைய அறிக்கையை தருகிறார்கள். அதுல காலேப்பு யோசுவாவும் தான் கரெக்டா சொல்றாங்க. சரியா? 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அந்த ராட்சசர்கள் இருக்கிறார்கள், நம்ம முழுங்கிடுவாங்க, யாப்பம் விட்டுருவாங்க, எல்லாம் கடுமையா பயந்து முறுத்துறாங்க. துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஆனா ஜனங்களை எல்லாம் கையமர்த்தி காலேப்பு என்ன சொல்றாரு? என்னாகும் 13:30 படித்தால் அங்கே தெரிகிறது. என்ன? எல்லாரையும் கையமர்த்தி என்ன சொன்னாரு? நாம் போய் எளிதில் சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் அதை எளிதா ஜெயித்துக் கொள்ளலாம், எளிதா ஜெயித்துக் கொள்ளலாம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாய நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோம் ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஹல்லேலூயா. அது ஒரு 10 பேர் சொல்றது பெருசா இருக்கா, 2 பேர் சொல்றது பெருசா இருக்கா? 10 பேர் என்ன சொல்றாங்க? அங்க ராட்சசர்கள் இருக்கிறாங்க, ஐயோ முடியாது, ஐயோ ஐயோ ஐயோ. 2 பேர் தேவாவி உடையவர்கள், உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினவர்கள். காலேப் யோசுவாவும் சொன்னாங்க இல்ல, அதான் கரெக்ட். ஹல்லேலூயா. காலேப் said, let us go up at once and take possession.
for you are well able to overcome it. Hallelujah. நாம் போய் எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். Hallelujah. அங்க ராட்சசர்கள் இருந்தார்கள் என்பது உண்மைதான். நாம் எளிதில் ஜெயித்துக் கொள்ளலாம். இந்த உலகத்தில் பலவிதமான பொல்லாத மனிதர்கள், பயங்கரமானவர்கள், சதிகாரர்கள், கொலைகாரர்கள், பயங்கரமானவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஐயா, நாங்க என்னங்கய்யா பண்றது? நீங்க இங்க கரிக்குளத்துல ஒரு இடம் வாங்கி கொடுத்துருவீங்களா? சபைக்க பக்கத்துல இங்க இடம் இல்லையே, எல்லாம் வித்துட்டாங்களாமே. நாங்க இருக்கிற இடம் ரொம்ப பொல்லாத இடம். அவங்க எங்களை என்ன செய்ய போறாங்களோ எங்களுக்கு தெரியல. எல்லாரும் எங்களை விழுங்கிடுவாங்க போல இருக்கு. விழுங்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம எளிதாக அவர்களை ஜெயித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, கால் விதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும், அல்வாரி கொடி பறக்கும், பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவை ஜெய கொடி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும், கல்வார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நாம் சொல்கிறோம், எளிதாய் ஜெயிக்கலாம், எளிதில் ஜெயிக்கலாம். யாரால? அவரால. ஹல்லேலூயா. அவங்களை கண்டு பயம் இல்லை. அவங்க பெரிய ஆளா இருக்கிறாங்களா, பெரிய மீது வச்சிருக்கா, உயரமா இருக்கிறாங்களா, பார்க்கவே பயமா இருக்கு. எளிதில் ஜெயித்துக் கொள்ளலாம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயிச்சிடலாமா? ஜெயிச்சிடலாம். எப்படி? அவராலே. ஹல்லேலூயா. அவர் தான் ஜெய கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. அப்படியே தான். ஹல்லேலூயா. அடுத்து 144 சங்கீதம் 10 சொல்றாரு, அவரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்தவர். ஹல்லேலூயா. ராஜாக்களுக்கு ஜெயம் கொடுத்தவர். எத்தனை ராஜாக்களுக்கு எல்லாம் ஜெயம் கொடுத்திருக்கிறார். தாவீது ராஜாவுக்கு ஜெயம் கொடுத்தார், சாலமன் ராஜாவுக்கு ஜெயம் கொடுத்தார், இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கெல்லாம் ஜெயம் கொடுத்தவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ராஜாக்களுக்கு ஜெயம் கொடுத்தவர், நமக்கும் ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு நம்பிக்கை வருதா? எங்களுக்கு இப்ப வந்துட்டு. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் சாலமன் சொல்றாரு 21ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 21:31, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால். Horse is prepared for the day of battle, but deliverance, victory is of the Lord. ஜெயம் ஆண்டவரால் வருகிறது. நம்ம ரெடி ஆயிடுவோம். ஹல்லேலூயா. எப்படி? முழங்கால குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாகிறது. அப்ப ஜெயம் யாரால வருது? ஆண்டவரால் வருது. நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டங்கள், எதிராளியான சூழலுக்கு நம்ம ரெடி ஆயிடுவோம். என்ன முழங்கால ஒருத்தர் சொன்னார், முழங்கால் யுத்தம். என்ன யுத்தமா? முழங்கால ஒரு யுத்தம் இருக்காங்க. அதான் ரொம்ப போசிபிளானதான். பவுலப்போஸ்தலன் கொரிந்திய சபைகளுக்கு சொல்றாரு, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு ஏற்ற தேவ வல்லமையுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ரெடியாவோம். ஜெயம் யாரால வரப்போகுது? ஆண்டவரால் வரப்போகுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா. அடுத்து விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள். ரைட். அவங்களுக்கு அடுத்து இவங்களுக்கு தைரியம் ஆண்டவர் கொடுக்கிறாரு. நம்ம தைரியம் உள்ளவங்களா இருக்கணும், கோழையா இருக்கக்கூடாது. இந்த உலகத்தை ஆண்டவர் இயேசு ஜெயிச்சிருக்கிறார், நான் ஜெயிப்பேன், அவர் எனக்கு ஜெயம் கொடுப்பார், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தருவார் என்கிற ஒரு விசுவாசமும் தைரியமும் வேணும். எனக்கு விசுவாசம் இருக்கான தைரியம் இல்லையே, அதுக்கு என்ன செய்கிறது? பேதுரு அப்போஸ்தலனை கேட்டா அவர் சொல்றாரு, தைரியத்தை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், என்னை தைரியப்படுத்தும், எனக்கு இருக்கிற பயத்தை எல்லாம் மாற்றின்னு கொஞ்சம் கேட்டுருங்க, உங்களுக்கு தைரியம் தருவார். ஹல்லேலூயா. அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சாத்தானை ஜெயித்தார்களாமே. ஓஹோ, நமக்கு இப்ப உலகத்தை ஜெயித்தோம், ராஜ்யங்களை ஜெயிச்சாங்க, பிறகு எதிர்காலம் நமக்கு ஜெயம் விசுவாசத்தினால.
இனி தைரியமாக இருந்தாலும் ஜெயம். பயந்து பயந்து சாகவா முடியும்? அடுத்து சாத்தானை ஜெயித்தார்கள். அது எப்படி? வெளிப்படுத்தல் 12:11 ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். என்ன? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. இங்க பின்பகுதியில் இருக்கு, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் எவரை? சாத்தானை ஜெயித்தார்கள். சாத்தானை ஜெயிக்கணும். அதுக்கு என்ன பண்றது? ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஆண்டவர் இயேசு ரத்தத்தை காட்டினா சாத்தான் ஓடிடுவான். அங்க வேலை கிடையாது. பஸ்கா ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியின் ரத்தம் வீட்டு நிலைவாசல கதவுல பூசினால அங்க பாழாக்கும் சங்காரம் இல்லை. ஹல்லேலூயா. இஸ்ரவேலருக்கு வாதை கூடாரத்தை அணுகவில்லை. சாத்தானை ஜெயிக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை காட்டினா போதும், சாத்தான் நெருங்க மாட்டான். ஹல்லேலூயா. இந்த இதுல ரோட்ல டிராபிக் போலீஸ் ரெட் சிக்னல் காட்டுறாரு, உடனே வண்டி எல்லாம் என்ன செய்யுது? நிக்கத்தான் செய்யுது. தாண்டி போக முடியாது, போகாது, நின்றுதான் ஆகணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை காட்டினா யார் ஓடிடுவா? சாத்தான் ஓடி விடுவான். அவனுக்கு நம்மகிட்ட நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் வல்லமையுள்ள ரத்தம், விடுதலை கொடுக்கிற ரத்தம், பாதுகாக்கிற ரத்தம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்டாப், ஸ்டாப். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு ரத்தத்தை சொல்லிட்டா சாத்தான் ஆடிடுவான். பேய் பிடிச்சவங்க சொல்லி பாருங்க, இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லி பார்ப்போம். இயேசு ரத்தம், 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 இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லி பார்ப்போம். இயேசு ரத்தம் ஜெயம்னு சொல்லி எண்ணெயை போட்டாலே சுகமாகிருக்கு. இயேசு ரத்தம் ஜெயம். தண்ணி தெளிச்சாலே பேய் ஓடி இருக்கு, அங்க பேய்க்கு வேலை இல்லை. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தம்னா என்னது? இயேசு ரத்தத்தினாலே, சாட்சியின் வசனத்தினாலே, சாட்சி உள்ள ஜீவியம் வசனம். They overcame him by the blood of the Lamb and by the word of their testimony. சாட்சியின் வசனம். I am not afraid of the devil. சாத்தானை கண்டு நான் பயப்படுறது அவசியம் இல்லை. நீங்க பயப்படுறீங்களா? சாத்தான் வந்துருவான், எனக்கு பயம் காட்டுறான், சாத்தான் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க எங்களுக்கு. You are a coward. நீ ஒரு கோழை. சாத்தான் எங்க இருக்கான்? கூட்டிட்டு வா, நீ வா, நாள் அங்க இருக்கா இங்க இருக்கான்னு சொல்றல, வா, சாத்தான் எங்க இருக்கிறாங்க. டியர் மூடி தேவ மனிதன் ஒரு பெரிய ஊழியம் முடிச்சுட்டு வந்து படுத்திருக்கிறாரு ராத்திரி. அவரு அந்த பக்கமா பார்த்து படுத்து கிடந்தா சாத்தான் அங்க காலை தட்டுறான். காலை தட்டுறான். யார் தட்டுறான்னு பார்த்தா சாத்தான் கோர பல்ல வச்சுட்டு கண்ணை தள்ளிவிட்டு அண்டி கண்ணே ஆந்த கண்ணையும் வச்சு தள்ளுறான். அவர் பார்த்தாரு, நீ தானே? அவர் திரும்பி எடுத்துக்கிட்டாரு. அவ்வளவுதான். சாத்தானை கண்டு யாரெல்லாம் பயப்படுறது இல்லை? யாரெல்லாம் பயப்படல? அது அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தானை கண்டு பயப்படல. நீங்க பரிசுத்தாய் பெற்றது உண்மையானால், பரிசுத்தாய் பெற்றது உண்மையானால் சாசை கண்டு பயப்பட அவசியம் இல்லை. பரிசுத்தாவி இல்லை, வேற ஏதோ ஒரு ஆவி இருக்குன்னா யூ ஹேவ் டு ஃபியர் ஃபார் தட் டெபிள். வேற வழி இல்லை. ஆவியானவர் சத்ரு புரோதமாக கொடியேற்றுகிறவர். இயேசுவின் ரத்தம். பரிசுத்தாய் பெறாட்டா கூட உனக்கு சொல்லித்தார. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லு. யாத்தான் நடுங்கியே தீருவான். பரிசுத்தாய் பெறாதவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல. பரிசுத்தாய் பெறாட்டாலும் என்ன சொல்லணும்? இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. அம்மா ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சாத்தான் ஓடிவிட்டு அடுத்து சாட்சியின் வசனம் இருக்க. சாத்தானே இயேசு ஜெயித்தார். நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானே.
சாத்தானை கண்டு நாம் பயப்படணுமா? என்ன கண்டு சாத்தான் பயப்படணுமா? அல்லது சாத்தானை கண்டு நாம் பயப்படணுமா? நீங்க இப்ப சொல்லுங்க பாப்பா. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். மனுஷன், நீ ஒரு ஆம்புள்ள, ஒன்னை கண்டு பாம்பு பயப்படணுமா, பாம்பை கண்டு நீ பயப்படணுமா? இப்ப சொல்லு பாப்போம். ரெண்டுல ஒன்று சொல்லு. உங்களை விட்டுறேன். நீங்க பாவம், நீங்க பாம்பை கண்டா பயப்படுவீங்க, நாயை கண்டா பயப்படுவீங்க, நரிய கண்டா பயப்படுவீங்க. உங்களை இந்த விஷயத்துக்கு நான் கூப்பிடல. இப்ப நம்ம கண்டு பாம்பு பயப்படணுமா? அந்த பாம்பு என்ன பயங்காட்டுச்சு? ஒன்னை கண்டு பயந்துதான் அது முதல்ல இருந்து ஊசுன்னு ஓடினது. நீ அதை கண்டு பயப்பட, அதான் கோழைன்னு சொல்ல. பயமும் திகிலும் உள்ளவர்கள். நமக்கு தைரியம் தேவை. சாட்சியின் வசனம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிசாசின் கிரியைகள் முறியடிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பிசாசை ஜெயித்தார், நானும் அவனை ஜெயிப்பேன். பிசாசுக்கு எனக்கு வேலை இல்லை. சாத்தானே உன் சிநேகம் வேண்டாம், கொண்டு போ உன் சரக்கை. ஹல்லேலூயா. சில வேளையில நான் ஜோமனிக்குள்ள பிசாசின் போராட்டம் பலமா இருக்கிறது எனக்கு தெரியும். இன்றைக்கு காலவேளையில் கூட அதுக்கு உணர்ந்தேன். நான் பேரை சொல்லியே பேய துரத்துவேன். அசுத்த பிசாச, குரங்கு பிசாச, சீவாயின் பிசாசே, வேளாங்கண்ணி பிசாசே, வேற என்ன பிசாசு, திருப்பதி மொட்டை பிசாசே, ஓடி இயேசுவின் நாமத்தினால. என்கிட்ட உனக்கு வேலை கிடையாது, உன் வேலையை பாரு, ஓடு. பேயை கண்டு நான் பயந்த காலம் எப்ப தெரியுமா? ரட்சிக்கப்படுது முன்னால. ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், பரிசுத்தாவி பெற்றேன். இனி நான் எதுக்கு பயப்படணும்? என்னை கண்டு நீ பயப்படுவோம். உன்னை கண்டு நான் பயப்படுறதாக இல்லை. அது வேற எவனாவது இருப்பான், அவனை பார்த்துக்க. ஐயோ பாஸ்டர், எங்களுக்கே பயமா இருக்கு, நாங்களே பயப்படுறோம், நீங்க பயப்பட மாட்டீங்களா? ஐயோ, உன்னுடைய ஜீவியம் ஆண்டவருக்கு முன்பாக சரியா இருந்தா சாட்சி வசனத்தினால் சாத்தான அடிச்சிடலாம், ஜெயிச்சிடலாம். ஹல்லேலூயா. ஜீவியம் ரொம்ப முக்கியம். நம்ம ஜீவியம் சரியா இருந்தா சூது, வாது, கள்ளம், கபடு, பொறாமை, போட்டி, பணாசை, பொருளாசை, மண்ணாசை, பெண்ணாசை, எல்லா ஆசையும் இருந்ததுன்னா பேய் அப்படியே உள்ள முக்கமா உட்கார்ந்துடுவான். அப்பப்ப தலையை காட்டுவான். அப்பப்ப நம்மகிட்ட தான் ஒண்ணு இல்லை. போட என்னட்ட லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போதும் இயேசு எனக்கு. சாத்தானே உன் சிநேகம் வேண்டாம், கொண்டு போ உன் சரக்கை. ஹல்லேலூயா. சாத்தானுக்கு சவாலா தான் நம்ம வாழ வேண்டியிருக்கு. சாத்தான கண்டு உங்களுக்கு பயம் இல்லையா? நீங்க பாஸ்டர், அதனால பயம் இல்லை. பிச்சைக்கார புத்தியை விடு, பண ஆசை விடு, பொருளாசை விடு, மண்ணாசை விடு. ஒரு பண்ணை கட்டிக்கிட்டு எப்படா அனுப்பலாம், அடுத்த பண்ணை கட்டலான்னு பார்த்துட்டு இருக்கிறியா பைத்தியக்காரா? ஒன்ன பேய் பிடிச்சு அலக்கழிக்க போகுது. சங்கிலி போடுறதுக்கு சங்கிலியை தான் நான் ரெடி பண்ண வேண்டியதா இருக்கு. பிசாசுக்கு நம்மகிட்ட வேலை கிடையாது. ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைப்பா. பிசாசு உன்கிட்ட ஏதோ சரக்கு இருக்கு, சரக்கு இருக்குது, அதுதான் உன்கிட்ட பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். நம்மகிட்ட ஒரு சரக்கும் இல்லை, பல சரக்கும் இல்லை, மளிகையும் இல்லைப்பா. சாத்தானுக்கு நம்மகிட்ட வேலை கிடையாது. ஹல்லேலூயா. சாட்சியின் வசனத்தினால் அவரை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவகுமாரன் இயேசு எதுக்கு வந்தார் உலகத்துக்கு? பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தாரு. கரெக்ட். 1 யோவான் 3:8 என்ன சொல்றாரு? பிசாசு கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். Son of God was manifested that he might destroy the works of the devil. சாத்தானிய கிரியை அழிக்க இயேசு வந்தார். ஹல்லேலூயா. யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? யாக்கோபு 4:7 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அன்பானவர்களே, இப்போ ஒரு உபதேசம் என்ன வந்திருக்கு தெரியுமா? எனக்கிட்ட சொல்லப்பட்ட உபதேசத்தை நான் சொல்லட்டுமா? சாத்தானுக்கு நம்ம எதிர்த்து நின்னு சொன்னா அவன் ஏதாவது பண்ணிட்டு போயிருவான் இல்லையா? சட்டிய பானையை தூக்கிட்டு போயிருவான், பொண்ணை விட்டுட்டு போயிடும். போடா நாய், அசுத்தாவியே. தம்பி, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று எபேசு சபைக்கு பவுல் எழுதும்போது குறிப்பிட்டிருக்கிறார். யாக்கோபு அப்போஸ்தலன் சூப்பரா எழுதியிருக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நீங்க எதிர்க்க முடியுமா? உங்கள்கிட்ட பலம் இருக்கா? ஆண்டவர் உங்களுக்கு பலம் தருவார். யாக்கோபு அப்போஸ்தலன் சொன்னதுதான் கரெக்ட். Resist the devil and he will flee from you. அவன் ஓடிய போயிடுவான். என்னடா பேய்க்க போன, பேய்க்க போன, பேரியாளுக்கு போன, யார ஆட்டி பார்த்து நினைக்கிறடா? நீ தான் ஓடணும், நான் இல்லை. ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். பேய் பிடிச்ச ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கிடுங்க, நீங்க அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா இழிச்ச பைத்தியம் ஆகி மொட்டை போட வேண்டி வந்துடும். அதுக்கெல்லாம் நாம பணிய முடியாது, நான் பணிய மாட்டேன். பேய்க்க போதே பேரியாளின் மகனே, பிசாசு பிடித்தவனே, உனக்கு பேச்சை கேட்டு நான் பணிய போகிறவன் அல்ல, நான் பணிந்தவனும் அல்ல, பணிய போகிறவனும் அல்ல.
நான் திருடனும் அல்ல, திருடனுடைய மகனும் அல்ல. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய மகன். நான் பிசாசை கண்டு பயப்பட்டவனும் அல்ல, பயப்பட போகிறவனும் அல்ல. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவன். இன்னைக்கு நீ ஆராதனை நடத்தக்கூடாது என்று பிசாசினிடத்தில் சொல்கிறான் என்றால் நான் ஒதுக்கி விடலாமா? நான் போயிடட்டுமா? இன்னைக்கு ஆராதனை நடத்தக்கூடாது என்று சாத்தான் என்னிடத்தில் பயமுறுத்துகிறான். இன்றைக்கு நீ ஆராதனை நடத்துவாயானால் உனக்கு காலை பிடிச்சு இழுப்பே. காலை பிடிச்சு இழுக்கிறதுக்கு சாத்தானுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறாரா? ஆண்டவருடைய உத்தரவு இல்லாம என்கிட்ட ஒண்ணு நெருங்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? நீங்க இதை மனசுல வச்சுக்கிடுங்க. Unless and until it is granted from above, no Satan, no evil force, no dirty fellow can touch you. தொட முடியாது. Hallelujah. அப்படிதாங்க பிசாசுக்கு எப்படி நிக்கணும்? எழுத்து நிக்கணும். பிசாசு எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ இருட்டுல கண்டுபிட்டீங்களா, பொம்பளை பிள்ளைங்களா, நீங்க என்ன பண்ண போறீங்க? ஐயோ எனக்கு பாப்பாவுக்கு பயந்த சுபாவா, ஜுரம் வந்திருக்கு பயந்த சுபாவ. என்ன மாதிரி பிள்ளைய வளர்த்த? எங்கேயாவது மோகினி பேயோ நாகினி பேயோ குரங்கிலிருந்து வந்த பேய் பிடிச்சவன இருக்கிறானா? நம்ம கையை நீட்டக்கூடாது. அது நமக்கு கெட்ட பேர், நமக்கு மரியாதை இல்லை. நமக்கு பிசாசுக்கு நான் இடம் கொடுக்க முடியாது. எதிர்ப்பேன். உன் வேலை நீ வாரு, என் வேலையை நான் பார்க்கிறேன். உனக்கு பேச்ச கேட்டு நான் பயந்து நான் செயல்பட முடியாது. ஹல்லேலூயா. உன்னை கண்டு எனக்கு பயமே இல்லை. ஏன்னா நீ தேவாவி உடையவன் அல்ல. யூ டோன்ட் ஹேவ் தி ஸ்பிரிட் ஆஃப் காட். நீ பிசாசு பிடித்தவன். நீ பேலியாளின் மகன். உனக்கிட்ட தேவாவி கிடையாது. நீ பேய்க்க மூத்த மகன், பேய்க்க அவதாரம். உனக்கெல்லாம் நான் பயந்ததே கிடையாது, பயப்படவே மாட்டேன். நான் வேற ஆள். நீங்க பிசாசுக்கு பயப்படுறீங்களா? இப்போ பயமா இருக்கா உங்களுக்கு? பேய வேண்டும் பயமா இருக்கா? நான் ரட்சிக்கப்படுக்கு முன்னாலதான் பயந்தேன். இனிமேல் பயத்துக்கு வேலை இல்லை. எழுத்திருப்பேன். பிசாசு பிடிச்ச உங்க வாடகை பிசாசு பிடிச்சவங்க முட்டிப்பட்டா இயேசு நாமத்தினால அசுத்த பிசாசு. என்ன பெரிய பேசுற, திமிர எடுத்து பேசுற. என்னடா என்ன நினைச்சிருக்கிற? பிசாசு பிடிச்சவன் என்ன பண்றான்? நம்ம பார்க்கக்குள்ளால பயந்து என்ன செஞ்சிருவான்? ஒளிஞ்சு விடுவான். அதான் அங்க நான் பார்த்தேன் இல்ல, மருதானூர்ல பைல்மான் கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆனவன், சட்டப்படல பைல்மானா இருக்கிறான், இருட்டுல இருக்கிறான். அவன் அங்க லைட் எல்லாம் கொண்டு போட மாட்டான். யாரும் அவன்கிட்ட நெருங்க முடியாது. அவன் ராத்திரி தான் அங்க பாத்ரூமுக்கு போவானா. யாராவது சாப்பாடெல்லாம் கொண்டு வச்சா தின்னுட்டு பாத்திரம் கழுவிட்டு உள்ள உட்காந்துட்டான். அங்க எல்லாம் பெட்டி போட்டிருந்தாங்க இல்ல, அந்த இதெல்லாம் அது என்னது மாந்திரிகெல்லாம் பண்ணி தகடு எல்லாம் கீழே இருக்குங்க. அதெல்லாம் அடுப்புல போட்டாச்சு. நீ என்ன பண்ணுவோம்? ஒரு ஜெபம் பண்ணுவோம். இயேசு நாமத்திலே வெளியே வா. கையை கட்டி வாய் பண்ணி வந்தாச்சு இல்ல, பிறகு என்ன பேசுறது? கொழுப்படுத்தவன பேய்க்க போன உனக்கெல்லாம் நான் படிச்சிருவேன் நீயா நினைச்ச? பேய்க்கு நான் பயப்பட மாட்டேன். பேய் பிடிச்சவனுக்கு நான் இத்தனை வருஷத்துல பயப்படலை, இனி பயப்பட மாட்டேன். உடம்புல உயிர் இருக்கும் வரையிலும் சாசுக்கும் பயப்பட மாட்டேன். பேய் பிடிச்சவனுக்கு நான் பயப்பட மாட்டேன். நீ தான் பயப்படணும். உன்னாட்டையும் நிறைய பேய் இருக்கும், மாறி மாறி பேய் பிடிச்சவங்களுக்கு பயப்படணும். நம்மகிட்ட அந்த வேலை கிடையாது. பிசாசுக்கு எழுத்து நில்லுங்கள். ஆண்டவர் இயேசு பிசாசு மேல் ஜெயம் தருகிறார். ஹல்லேலூயா. சாத்தான் என்ன சொன்னாலும் பயந்து நம்ம கீழ்ப்படிஞ்சிருங்க. அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. நடக்காத விஷயம்னா நடக்காது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆண்டவராய் இயேசு அதிகாரங்களை உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. Having disarmed principalities and powers, he made a public spectacle of them, triumphing over them in it. சிலுவையிலே குறைத்தலங்கள் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கினார். ஹல்லேலூயா. இது பிசாசு எனக்கிட்ட வரதா உங்கள்கிட்ட வரதா? சிலுவை சுமந்த இயேசுவை நீங்கள் பின்பற்றும் பட்சத்தில் ஆண்டவர் இயேசு பிசாசை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். பிசாசை ஜெயித்த இயேசு நமக்கு இருக்கிறார். உலகத்தை ஜெயித்த இயேசு நமக்கு உண்டு. சாத்தானை ஜெயித்தவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்தானை ஜெயித்தவரால் எனக்கும் ஜெயம் தருவார். சாத்தான் என்னை அணுகும் போது இயேசுவை கூப்பிடுவேன். சாத்தானை ஜெயித்தவரால் அவர் எனக்கும் ஜெயம் தருவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்க வீட்டிலேயோ, உங்க பக்கத்து வீட்டிலேயோ, உங்க தெருவிலேயோ, உங்க ரோட்டிலேயோ சாத்தான் நடமாடுறான், சாத்தான் பயங்காட்டுறான். சாத்தானா உங்களை கண்டுதான் பயப்படணும். உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா.
அடுத்து நம்ம ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தேன், பிசாசை ஜெயித்தேன், இப்ப சொல்றாரு மரணத்தை ஜெயித்தார். ஏசாயா 25:8 இருக்கு, he will swallow death forever. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயமாக எப்படி விழுங்குவாரு? இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனுக்கும் கிடைத்த ஒரு சாபக்கேடு, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டால் மண்ணுக்கு திரும்புவாய். அப்படி ஒரு தண்டனை ஆதாமுனால எல்லாருக்கும் கிடைச்சது இல்லையா? ஆண்டவர் இயேசு அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார். நாமும் மரணத்தை ஜெயிப்போம். ஹல்லேலூயா. எப்படி ஜெயிப்போம்? இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலே பங்கு பெற்றவர்களாக இருந்தால் ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார், ஞான ஸ்நானத்தின் மூலம் கிறிஸ்துவின் மரணத்தில் பங்கு பெறுகிறவர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15:54, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே. ஹல்லேலூயா. இப்ப மரணம் நம்ம விழுங்குமா? மரணத்தை இயேசு ஜெயித்தார். நாமும் மரணத்தை ஜெயித்தவர்கள். ஹல்லேலூயா. ஐயோ, எங்களுக்கு சாவுன்னு சொன்னாலே பயமா இருக்குது. அப்படியா? பயமில்லை. இயேசு மரணத்தை ஜெயித்தார். நாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். மரணத்தை ஜெயித்தவர்களாக ஜீவன் பெறுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு மரித்தேன் ஆனாலும் சதாகாலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று திருவுளம் பெற்றுகிறார். உண்மைதான். சரீரபிரகாரமாக ஒரு மரணம் நமக்கு ஏற்பட்டாலும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் நாம் பங்கடைவதில்லை. நாம் ஜீவனை பெற்றுக்கொள்வோம். மரணத்தின் மேல் ஒரு ஜெயம் கர்த்தர் இயேசுவின் பிள்ளைகளுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே செத்துருவோமா? நம்ம செத்துருவோமா? இல்ல. சரீரத்திலிருந்து ஜீவன் பிரிகிறது. கிறிஸ்துவோடு கூட இந்த ஜீவன் இணைகிறது. ஹல்லேலூயா. அதுதான் இந்த ரகசியம். இந்த ரகசியம் பெரியது. தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்கள். இந்த சரீரத்திலிருந்து ஜீவன் பெறுகிறது, கிறிஸ்துவோடு இணைகிறது. அவ்வளவுதான். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணிக்காவிட்டால், மரணத்தை அவர் ஜெயிக்காம இருந்திருந்தா எல்லாரும் செத்து மண்ணுக்கு மண்ணாக, சாம்பலுக்கு சாம்பலா, புழுதிக்கு புழுதாக இருப்பான். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பாத்தீங்களா? அதனால நமக்கு மரணத்தின் மேலும் ஜெயம். ஹல்லேலூயா. பவுல் இன்னும் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15, இதை ஒரு விதைக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். நம்முடைய சரீரத்தை அழிவுள்ளதாக விதைக்கப்படும், அழியாமையை தரித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. புது சிருஷ்டியாக மாறும். அப்ப மரணம்னு சொன்னா பயமா இருக்கா? மரணத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அவர் என்றைக்கும் ஜீவிக்கிறார். நம்ம பாவத்துக்கு மரித்தோம் இல்லையா? இப்ப கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். இனி நாம் உயிர்த்தெழுதலிலும் பங்கடைவோம். சரீரத்தை விட்டு உயிர் போனா எங்க உயிர் போகுது? மண்ணுக்குள்ளையா போகுது? மகிமையிலே சென்று சேருகிறது. ஹல்லேலூயா. அப்ப மரணத்தின் மேல் ஒரு ஜெயம் ஆண்டவர் இயேசுவின் பிள்ளைகளுக்கு இருக்கு. அது எப்படி? பாவ மன்னிப்பை பெற்று ஞான ஸ்நானத்தின் மூலம் அவருடைய மரணத்தின் சாயல் பங்கடைகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. நம்ம மரணத்தை ஆண்டவர் இயேசு ஜெயித்தால் நமக்கும் ஜெயம் இருக்கிறது. மரண பயம் இருக்கிறதா? எனக்கு மரண பயம் இருக்கு, நான் செத்துருவேன்னு பயம் இருக்குன்னா நீ ரட்சிக்கப்பட்டியான்னு உள்ளது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நீ பெற்றது பரிசுத்தாவி தானா என்பதும் ஒரு கேள்வி. நீ பாவ மன்னிப்பு பெற்றுனா ஞான ஸ்நானம் பெற்றியான்னு ஒரு கேள்வி. மரணத்தை ஜெயித்த இயேசு நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி மரித்த கிறிஸ்து உயிர் தெழுந்தார். இனி மரிப்பதில்லை. உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை என்றும் மரிப்பதில்லை. கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம். அதனால மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் மேலும் நமக்கு ஜெயம் தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Glory to God.